ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கேண்டில் போதும். ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்ஷனில் பண்ணுறது. அது முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 15 நிமிஷம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதை தெரிஞ்சுக்க போகிறோம். இது எதுக்காக நம்ம 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கோன்னா, ஒரு சேஃப். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் இன்ட்ராடே புதுசாக ட்ரேட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி போனதுனால இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய புரிதல். ஓகேவா? அதனால தான் நான் வந்து ஒரு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். அது என்ன ஸ்ட்ராட்டஜி, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை முழுமையாக ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்காதீங்க. நீங்கள் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு ஓனா மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கேண்டில். இந்த 15 நிமிஷம் கேண்டில் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, இன்ட்ராடேயில் நமக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது மேக்ஸிமம் வந்துட்டு இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா? இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது நல்ல இந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இதை அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்ளை பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் வந்து கொஞ்சம் 15 நிமிஷம் அப்படிங்கும்போது சம்டைமில் என்ன ஆகும்னா அந்த ப்ராஃபிட் வந்துட்டு அந்த 15 நிமிஷத்துலேயே முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்படி அப்படிங்கிறது நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? நான் இப்போ வந்து முடிஞ்சு போன ஒரு சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு ரீட் பண்ணுறதை விட நீங்கள் லைவில் அதை அப்ளை பண்ணும்போது புரிஞ்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். அதாவது மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்துகிறப்போ, ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி ஒரு 20 ட்ரேடிங் டேயில் 10-15 டேல் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருக்கும். ஓகேவா? அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு 4-5 நாள் தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆகுறப்பம்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சார்ட்டு, அதாவது என்னென்னா 3 சார்ட் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். இது வந்து ஏஞ்சல் ஒன்ல நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இதில் நமக்கு வந்து மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வந்துட்டு அட் த மணி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அட் த மணி நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எது வந்துட்டு ஓப்பன், ஓப்பன் வந்து நியர்பையில் இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நான் எடுத்துருக்கிற ப்ரீமியம் வந்து 25,550 அப்படிங்கிற கால் எடுத்திருக்கேன் இந்த பக்கம். 25,550 புட்டு எடுத்திருக்கேன் இந்த பக்கம். ஓகேவா? ரெண்டுமே வந்து சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதில் 2 ஓப்பனும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். புட் ஆப்ஷன் வந்து 277 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? 277 ரூபாய்க்கு புட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் வந்துட்டு 300 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. இது ஓப்பன் 300 ரூபா, அது ஓப்பன் 277 ரூபா. அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23 பாயிண்ட் தான் இருக்குது. ஓகேவா? இந்த 23 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இதுதான் வந்து நமக்கு வந்து அட் த மணியாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ வேறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ப்ரைஸ் வந்து 200 ஓப்பன் ஆகிருக்கும், இன்னொரு ப்ரைஸ் 150 ஓப்பன் ஆகிருக்கும். இப்படி இருக்கும். எது வந்து பக்கத்தில் ஓப்பன் ஆகுதோ அது அட் த மணியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கால் ஃபஸ்ட்டு கேண்டில் 15 நிமிஷம் கேண்டில் எடுத்துக்கோங்க. புட்டோட 15 நிமிஷம் கேண்டில் எடுத்துக்கோங்க. புட்டோட 15 நிமிஷம் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் 300 ரூபாய்க்கு ஆகிருக்கு. இது வந்து போன அந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, 320 ரூபாய்க்கு ஹை போயிருக்கு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கேண்டிலில் எவ்வளோ ஹை போயிருக்கு, எவ்வளோ லோ போயிருக்கு. ஓப்பன் வந்துட்டு 300 ரூபா, அது ஹை போனது 320 ரூபா, ஃபைனலாக அது க்ளோஸ் அப்படின்னு நடந்தது வந்து 273 ரூபாய்க்கு க்ளோஸ் நடந்திருக்கு. ஓகேவா? சரி, இந்த ப்ரைஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இங்கே ட்ரா பண்ணுறோம். இங்கே புட் ஆப்ஷனில் ட்ரா பண்ணுறோம். இங்கே எவ்வளோ 300 ரூபா நம்ம பார்த்தோம் இல்லையா? அது ஓப்பன் 300 ரூபா. ஓகே, ஓப்பன் 300 ரூபா நான் கொடுத்துருக்கேன்.
அதே மாதிரி இதோட ஹை வந்து 320 ரூபா. ஓகே, ஸோ சும்மா ஒரு ரஃபுக்காக நான் அதில் வச்சுருக்கிறேன். ஸோ 320. இதோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 273 ரூபாய்க்கு க்ளோஸ் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 273. 73. ஓகே, ஸோ 273 ரூபா க்ளோஸ். ஓகே, ஸோ மூணுமே வந்துட்டு இங்கே லைன் நான் கொடுத்துருக்கேன். அதாவது கால் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கவனமாக பாருங்கள். 24,550. ஓகேவா? ஸோ 25,550 நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சரி, மன்னிக்கணும். ஸோ 24,550 கால், 24,550 புட் ஆப்ஷன். 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நான் எடுத்திருக்கிறேன். அந்த ரெண்டும் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது, நியர்பை ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது 300 ரூபாய்க்கும் அது 277 ரூபாய்க்கும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எடுத்திருக்கேன். ஸோ காலோட ஓப்பன் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட ஓப்பன், அதோட போன ஹை, அப்புறம் வந்துட்டு அது க்ளோஸ் வச்ச இந்த எல்லா ப்ரைஸும் வந்துட்டு நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா புட் ஆப்ஷன்லாம் லைன் போட்டேன். ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷனோட ஹை ஓப்பன், அப்புறம் வந்துட்டு அது போன ஹை க்ளோசிங். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் ட்ரா பண்ணுறோம். எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷன்லாம் பண்ணுறோம். ஓகே, இதோட ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 277 ரூபா ஓப்பன். ஓகேவா? $277 ஃபர்ஸ்ட் ஓப்பன். ஓகே, ஸோ 277. அதே மாதிரி இது போன லோ பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 277. ஸோ இதுவும் 77, அதுவும் 207. ஹை லோ ரெண்டுமே 77 ரூபாவில் தான் இருக்குது. ஸோ ஓப்பனும் அதோட ஹையும் ஒரே ப்ரைஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷனோட இது. ஸோ அப்போ அது நமக்கு பிரச்சனை, அது இல்லை. ஓகேவா? அடுத்து ஃபைனல் இது வந்து அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 229 ரூபா. ஓகே, ஸோ 229 ரூபா க்ளோஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு காலோட ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கேண்டிலோட ஹை, அப்புறம் வந்துட்டு ஓப்பன், அப்புறம் வந்துட்டு அது ஃபைனலாக க்ளோஸ் வச்சது. ஸோ அப்போ காலோட க்ளோஸுக்கு கீழே, அதோட ஓப்பனுக்கு கீழே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதோட ஹைக்கு கீழே. ஓகேவா? ஸோ இது எல்லாம் வந்துட்டு இங்கே நடந்திருக்கு. ஸோ இதில் இன்னொரு ப்ரைஸ் போடணும், மறந்துட்டேன், மன்னிக்கணும். இது லோ வந்தது பார்த்தீங்கன்னா 259 ரூபா லோ. ஓகேவா? ஸோ அந்த லோவையும் இதில் போட்டு 259. ஸோ காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட லோ வந்து 259 ரூபா. அப்போ இன்ட்ராடேயில் இன்னைக்கு உள்ள இந்த ரேஞ்சு பாருங்கள். ஸோ இதோட லோ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கிறேன், 24,550 கால், 24,550 புட்டு. ஓகேவா? ஸோ இந்த லோக்கு கீழே, அதாவது காலோட லோக்கு கீழே ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட லோக்கு கீழே இது எல்லாம் வருது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட லோ இருக்குது பாருங்கள். ஸோ லோ 205, ஹை 277. ஸோ 277 ரூபாய்க்கு மேலே இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு சப்போர்ட், அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது. ஸோ அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ராடேயில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ காலோட லெவல்ஸ், புட்டோட லெவல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ புட்டோட லெவலுக்கு மேலே இதோட க்ளோஸ் எவ்வளவு? 229 ரூபா. ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட புட் ஆப்ஷனோட சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், புட் ஆப்ஷனோட க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 229 ரூபா. ஸோ 229 ரூபாய்க்கு கீழே இது வரல. அதே மாதிரி லோ பார்த்தீங்கன்னா இதோட லோ வந்துட்டு 205 ரூபா. ஸோ அதுக்கும் வரல. ஸோ இதோட ஹை பார்த்தீங்கன்னா 200, ஸோ ஃபைனல். ஸோ இதோட லோ வந்துட்டு
205. ஸோ ஹை பார்த்தீங்க அப்படின்னா 277 ரூபா. ஸோ ஓப்பன் ரெண்டுமே ஹை ரெண்டுமே சேமாக இருக்குது 277 ரூபா. ஸோ 267 ரூபாய்க்கு கீழே இது இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்துட்டு 2 ப்ரீமியமும் இன்னைக்கு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ஓப்பன் அப்படிங்கிறது ஆகி ஓப்பனுக்கு மேலே இல்லையோ ஸோ அப்போவே வந்துட்டு செல்லிங்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னைக்காவது அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஒரு நாள் நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு 2 ப்ரீமியமும் செல்லிங்கில் இருக்கும். ஸோ 300 அப்படிங்கிறது இதோட ஓப்பன் ப்ரைஸு. ஸோ ஓப்பனுக்கு மேலே இந்த ப்ரீமியம் போகலை. ஓகேவா? காலோட ஸோ 300 ஸோ 300 மேலே அந்த ஓப்பன் இதோட கரண்ட் ப்ரீமியமே அந்த ஓப்பனுக்கு மேலே இல்லை. ரெண்டாவது நம்ம எப்படி இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ இதோட க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட புட் ஆப்ஷனோட க்ளோஸ் இருக்கு இல்லையா? ஸோ க்ளோஸுக்கு கீழே வரல. ஸோ க்ளோஸுக்கு கீழே வரல அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு க்ளோஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா இந்த 277 ரூபாய்க்கு மேலே இது போய் க்ளோஸ் வைக்கிது பார்த்தீங்களா? ஸோ இது இப்போ நம்ம வந்துட்டு இது 15 மினிட் டைம் ஃப்ரேமு. இதை நீங்கள் 5 மினிட் டைம் ஃப்ரேம் கூட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 5 மினிட் டைம் ஃப்ரேம் கூட நம்ம இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 5 மினிட் டைம் ஃப்ரேம் தான் இதில் ஆக்சுவலாக நான் வச்சுருக்கேன். இப்போ 15 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்து மாற்றினீங்கன்னா ஓகே. ஸோ இது 15 மினிட் டைம் ஃப்ரேம் எக்ஸாக்டாக பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் பார்த்து 10:30. ஸோ 10:30 ஓப்பன் டைம் இருக்கும் இதில் வந்துட்டு. ஸோ ஓப்பன் டைம் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10:30ன்னா அப்போ அது 10:45 இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும். ஸோ க்ளோஸ் வைக்கும்போது இது வந்து 277 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வைக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு இந்த கேண்டில் நீங்கள் க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்கள் 296 ரூபா. நெக்ஸ்ட்டு அடுத்த கேண்டில் போன ஹை பாருங்கள் 296 ரூபா, 313 ரூபா ஹை. ஸோ இது வந்து இதோட ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலோட அந்த ஹை இருக்கு இல்லையா? ஹையை வந்து கால் கட் பண்ணுது. புட் ஆப்ஷனுடைய ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் கேண்டிலோட ஹை 277 ரூபா, அதை வந்துட்டு கால் ஆப்ஷன் கட் பண்ணுது. ஸோ இப்போ கட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அப்போ மார்க்கெட் வந்துட்டு வெயிட்டேஜாக இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லாம் இருக்கிறப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ சேஃபாக எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம். இது வந்துட்டு நல்லாவே நமக்கு இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இப்போ நாளைக்குமே வந்துட்டு மார்க்கெட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் நாளைக்கு என்ன மார்க்கெட் எப்படின்னு தெரியல. ஓகேவா? ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்ட்ராடே ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில சேஞ்சஸ் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வச்சு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா சேஃபாக ஒரு பிகினராக இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து இதை சொல்ல விஷயம். இந்த வீடியோ பற்றின கருத்து எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.